ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணி பறித்து வச்சுருக்காங்க. பாருங்கள், இவ்வளோ கிடச்சிருக்கு. ஹாய் மக்களே, இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை சோளம் தோட்டத்துக்கு தாங்க வந்திருக்கோம். ஸோ பாருங்கள், ஃபுல்லாக சோளம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய்ச்சி அப்படியே பூவோட கீழெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா சோளம், அந்த சோளம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய்ச்சிருக்கு. வெள்ளை சோளம்ங்க இது. ஸோ பாருங்கள், ஃபுல்லாகவே இது தோட்டம்தான். ஸோ பாருங்கள் எவ்வளோ சோளம் காய்ச்சிருக்கும். இந்த தோட்டத்தில் பார்த்திங்கன்னா அந்த காற்றடிக்கும் போது இந்த இலைகளோட சவுண்டும் ஸோ சான்ஸே இல்லைங்க. ஸோ பாருங்கள், இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அந்த தோட்டம்தான். ஸோ அங்கே பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே மஞ்சள். ஸோ சுற்றி பார்த்திங்கன்னா இந்த வெள்ளை சோளம் தாங்க. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள், காய்ச்சி கொத்து கொத்தாக இருக்குது பாருங்கள் மக்களே. இது வந்து பச்சையாகவே சாப்பிட்டு பார்ப்போம். ஸோ சூப்பராக இருக்குங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ பாருங்கள், ஸோ நானும் பார்த்தீங்கன்னா 2 பறிச்சிக்கிறேன். பாருங்கள், இந்த சவுண்டே பாருங்கள் மக்கள், செம்மையாக இருக்குது மக்கள். என்னோடய பையன் பார்த்தீங்கன்னா பறிக்கிறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணுறாரு. ஸோ பறிப்பா, அவர் பறிக்கிறாரு. ஸோ இது ஃபுல்லாக இதே நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். என் பையன் ட்ரை பண்ணிகிட்ருக்காரு, முடியாமல் செடியே பிடுங்குறாரு. ஸோ அவராலும் முடியல. பாருங்க, இது வந்து இப்படி இழுக்கலாம் பார்த்தோம், வெயிட்டா ஹார்டாக இருக்கும் பார்த்தோமா, இழுத்தாங்க போய் உண்டாங்க. ஃபுல்லாகவே சோளம் தாங்க. சாப்பிடும்போது செம்மையாக இருக்குங்க. இந்த சாப்பிடும்போது இந்த பால் வரும் பாருங்க, சூப்பராக இருக்குது. என் பிள்ளையும் ட்ரை பண்ணுறாரு பறிக்கிறதுக்கு. வெள்ளை சோளம் தோட்டத்துக்கு போயிட்டு வந்தாச்சு. ஸோ வெள்ளை சோளம் எல்லாமே பார்த்திங்கன்னா முடிஞ்சிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இது கம்பு தாங்க. இந்த 2 செடி வந்து வீட்டுக்கு வாசலில் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதில் பார்த்திங்கன்னா 2 செடி முளைச்சி வந்தது. அதுலேயும் பார்த்திங்கன்னா 2 கம்பு, அதாவது இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். ஸோ பார்க்குறதுக்கே செம்ம க்யூட்டாக இருந்ததுங்க. ஸோ அடுத்து வந்து நம்ம கம்பு பார்த்தாச்சு. அடுத்து நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்திங்கன்னா தென்னை. நம்ம மாடி தோட்டத்தில் தென்னை போட்டு வச்சுருக்கோம். ஸோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம மாடி தோட்டத்தில் இதுக்கு பேர் வந்து தென்னைன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வந்து லவ் பேர்ட்ஸை வந்து வளர்த்துட்ருக்கோம். ஸோ அந்த லவ் பேர்ட்ஸ்க்கு நாங்கள் தென்னை வாங்கிட்டு வந்து போடுவோம். அதோடய ஃபுட்டு பார்த்திங்கன்னா அதுதான். ஸோ அது சாப்பிட்டு மிச்சம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு 4-5 விதையோ ஒரு இவ்வளோண்டு எடுத்துகிட்டு வந்து அந்த தொட்டியில் போட்டோங்க. அது பார்த்திங்கன்னா நல்லா செடி வந்திருக்கு. இதில் நிறைய காய்ச்சி இருக்குது. எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க, பறித்து அதை காய வச்சு அது என்ன சொல்லுவாங்க, அது புடச்சி அதை எடுத்துன்னு போய் திருப்பி வந்து லவ் பேர்ட்ஸ்க்கே போடுவாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதில் இவ்வளோ தான் இருக்குது, இல்லாட்டி நிறைய இருந்திருக்கும். ஸோ நம்ம சும்மா ஏனோ தானோன்னு போட்டோம். அதுலேருந்து பார்த்திங்கன்னா முளைச்சி வந்து திருப்பி நம்மளுக்கு அந்த செடி வந்து ரிட்டன் தென்னையே கொடுக்குது. ஸோ சூப்பர் இல்லை. ஸோ இதே மாதிரி இயற்கையான விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.